அம்மையப்பன் முந்தனன்பே நிரந்தரம் மாறும் உலகில் மாறாவன் உறவை நிரந்தரம் இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் தாயின் அன்பு சேர்க்க இங்கே நிரந்தரம் தாயும் தந்தையும் எமக்கு நீயே நிரந்தரம் தீயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஏசப்பா புதியதொரு வருடத்தை ஆசீர்வாதமாக நம்மளை பார்க்க வச்சுருக்காங்க. கிருபையோடும் ஒரு நாளையும் நம்ம அவருடைய சித்தத்தினால நம்ம கடந்து வருகிறோங்கிறதையும் ஏசப்பா நமக்கு புரிய வச்சுருக்காங்க. அப்படி தானே குட்டீஸ்? அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வருடம் முழுவதுமாக நம்மளுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று தான் குட்டீஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பாடலே அழகான பார்த்துருக்குறோம். என்னன்னா, அந்த பாடல்லையே எல்லா விஷயங்களும் பேசியிருக்காங்க. என் வாழ்க்கையில் நிரந்தரமானது நீங்கள் மட்டும்தான். என் வாழ்க்கையில் எல்லாமே மாறலாம், எல்லாரும் மாறலாம், எல்லா சூழ்நிலைகளும் மாறலாம். ஏன் நான் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்து நாளைக்கு நான் எவ்வளவோ பெரிய இடத்துக்கு உங்களுடைய கிருபையினால நான் போய் நிற்கலாம். ஆனால் நின்னதுக்கப்புறம் நான் உங்களோட கிருபையினால தான் நான் நிற்கிறேங்கிறத எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் மறந்துடக்கூடாது. ஏன்னா என் வாழ்க்கையில் எப்பயுமே நீங்கள் தான் நிரந்தரம் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா எசாயா 30:19 படியா, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் அப்படிங்கிற வசனத்தை நமக்கு கொடுக்குறாங்க குட்டீஸ். அப்போது இவ்வளோ நாள் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு சின்ன மிஸ்டேக். அது என்னன்னா, நமக்கு கிடைச்ச எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்மளே கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டோம். என்னால் நடந்திருக்குது, நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு. ஆனால் ஒரு நிமிஷம் இது நம்மளிடத்துல வந்தது நம்ம ஏசப்பானால தான்ங்கிறத உணர்ந்தோம் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் நம்மளை எவ்வளோ அருமையாக வழிநடத்துகிறாருங்கிறத சூப்பராக நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இனி ஒரு நாளும் கடந்து வருவோம். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவோம். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பன் நேரத்துலையும் கூட நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கீங்க. அதை நாங்கள் உணர்ந்து எப்பயும் உண்மை இருக்க பற்றி பிடிச்சிக்கிடணும். அதுக்கான மனநிலையை, அதுக்கான வழிகாட்டுதலை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும்படியாக உமது கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.